வணக்கம். இது பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திருமாவளவன் மேடையில அவங்க தேமுதிகனுடைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்நியார் ஒரு சிரிப்பான ஒரு ஸ்மைலை வெளியிட்டுட்டாங்க. இது பாத்தீங்கன்னா திருமாவளவனுடைய அது நான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கெத்த காட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது திருமாவளவன் என்ன பதில் சொன்னாரு? இதுக்கும் பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு, அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த QR கோடை பயன்படுத்தி நம்மளுக்கு உங்களால முடிஞ்சா நிதி உதவி செய்யுங்க. நம்ம சேனல்ல இன்னும் நல்ல குவாலிட்டியான வீடியோக்களை நான் அப்லோட் பண்றேன், பார்த்து ரசிங்க. சரி, ஓகே. இது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது திருமாவளவன் ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த மேடையில பிரேமலதா அம்மையார் உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுடைய கேண்டிடேட் எல்லாத்தையும் ஒரு விளக்கமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம் அந்த அம்மா இப்படி உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு இப்படி சிரிச்சு ஒரு ஸ்மைல் பண்ணாங்க. அதை பண்ணோன்னே பத்திரிகையாளர் கமெண்ட் இருப்பாங்களா, உடனே அவங்கவுங்க பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவனை கிண்டல் அடித்த அந்நியார், திருமாவளவனுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு பார்த்தியா 10 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு இது பண்ணிட்டாங்க. அந்நியர் திருமாவளவனை கேவலமா பார்த்துட்டாங்க. அவர் வாசிக்கும் போது மிகவும் ஒரு அசால்ட்டா வேணும்னே அப்படி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருமாவளவன் மேல இது பண்ணாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரீவைண்ட் பண்ணிவாங்க. வடிவேல் பேசுனதை நம்ம இன்னைக்கு எடுத்துக்குவோம். அப்போ பேசும்போது ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை நீங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். என்ன தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் பார்க்க முடியாது. சரி, ஓகே. அதாவது இந்த வீடியோல பாத்தீங்க, அவர் எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் இல்லடா, தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் தானே கேப்டன். எந்நேரமும் இந்த தண்ணியில மிதக்கிறவன் பேர் கேப்டன் இல்லடான்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் சொன்னாங்க பாத்தீங்களா? அதை பார்த்து திருமாவளவன் சிரிச்சாருல, அந்த சிரிப்புக்கு தான் இனி ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வலைதளங்களுக்குள்ள எடுத்து இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் கம்பேர் பண்ணி போடுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வலைதளங்களுக்குள்ள சுத்தி வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலைதளங்களுக்குள்ள இந்த வீடியோக்கெல்லாம் இருக்கு. இன்னைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்களை பார்க்கலாம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சிக்கல, இன்னைக்கு பாரு நீ 8 சீட்ல நிக்கிற, அவ்வளவு பெரிய கட்சிங்கிற 8 சீட்ல நிக்கிற. நேத்து தான் நான் உள்ள வந்தோடனே 10 சீட்டு ராஜ்யசபா சீட்டு ஒண்ணு பாக்குறீங்கள அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்மத்தோட சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வலைதளங்களை சுத்திட்டு இருக்கு. நான் சொல்லல. அடுத்து இந்த வீடியோவுக்கும் இந்த நேற்று சிரிச்ச வீடியோவுக்கும் நிறைய ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அன்னைக்கு விஜயகாந்தை பத்தி வடிவேல் பேசும்போது நீ சிரிச்சிக்கல அப்படின்னு மனசில் நினைச்சுக்கிட்டு வன்மத்தோட சிரிச்சாங்க அப்படிங்கிற வீடியோவும் வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. சரி, ஓகே. இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 2 பேர்த்துக்கும் இப்போதைக்கு திருமாவளவன் அந்நியர் மேல பாசமா தான் இருக்காருங்க, ஒரு சகோதரி பாசத்துல. அதே போலதான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சகோதரி பாசத்துல இருக்கிறாங்க. அண்ணன் கமலஹாசன் அவர்களும் சகோதரி பாசத்துல தான் இருக்காங்க. இது உண்மையிலே ஒரு சகோதரர்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அன்பு ஒரு சண்டை இல்ல அன்பு போராட்டம், அன்பு ஒரு அந்த மாதிரி ஒரு கடந்து போலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை பெருசா ஊதி பூதாகரமா வெடிக்க வைக்கிறதும் இல்ல இதெல்லாம் சிரிச்சதெல்லாம் சப்பா மேட்டர்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதும் நம்ம எடுத்துக்கிற முறையில தான் இருக்கு. மற்றபடி அவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது தேர்தல், அனைவரும் ஒன்று கூடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஒரு 2-3 மாசத்துக்கு அந்நியார் பேசின பேச்செல்லாம் நீங்க திமுக பத்தி பேசுனதெல்லாம் எடுத்து பாத்துறாதீங்க. அதுக்காக நீங்க அந்த அளவுக்கு நோண்டிட்டு இருக்காதீங்க. என்ன கேட்டீங்கன்னா, அந்நியார் திமுகவை பத்தி பேசின விஷயங்கள்லாம் நீங்க ஒரு 2 மாசத்துக்கு அதிகம் வேண்டாம், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போய் உள்ள பாத்துறாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ இதோட நம்ம கட் பண்ணிட்டு வேற ஒரு மேட்டருக்கு நான் போறேன். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தம்பி நீ லாலிபாப் சாப்பிடுற தம்பி, நீ இப்பதான் வந்திருக்கிற, நீ ஹீரோ கிடையாதுப்பா, நீ அரசியல் கத்துக்கிட்டு வா, இது ஒரு குழந்தை, அட்லீஸ்ட் ஒரு லாலிபாப் சாப்பிடக்கூடிய ஒரு 1 இயர் குழந்தை, ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய LKG படிக்கக்கூடிய குழந்தை, அந்த மாதிரி ஒரு கிண்டல் அடிச்சிருக்காங்க அந்நியர். அந்த வீடியோ ஒரு நிமிஷம். இதுக்கு எதுக்கு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது
2 பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு சொல்றீங்களப்பா. ஆனா இது 70 வருஷத்து கட்சி. ஆனா நீ வந்து இப்பதான் வந்திருக்கிற, லாலிபப் சாப்பிடக்கூடிய வயசுல வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் காட்டினேன். அடுத்த வந்து கமல் சார் வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. கூட்டம் கூடி கலையும், ஆனா அது குடும்பமாக மாறாது. ஏன் என்று கேட்டால், நான் ஒரு குடும்பத்தில் ஒருவனாக இருக்கிறேன். நான் திமுக காரன் அல்ல, நான் அந்த குடும்பத்தில் ஒருவனாக இருக்கிறேன் என்றார். என்னடா இது வம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு, குடும்பத்தில் ஒருத்தரவே மாறிட்டீங்களா தலைவரே, ஆண்டவரே, நீங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து போற்றி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அண்ணன் கமலஹாசன் அவர்களை. உண்மையிலே சொல்றேன், நல்ல அரசியல்வாதி யாருன்னு பாத்தீங்கன்னா கமல் சாரும் டிடிவி அண்ணனும் தான். 2 பேர் தான் உண்மையிலே இந்த தேர்தலுக்கு ஹீரோக்களே 2 பேர் தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திட்டி நடத்திலேயே அண்ணன் சேர்றதுக்கு, அதாவது இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு அந்த கட்சியவே திட்டிட்டு வெளியே போய் மீண்டும் அந்த கட்சியிலே சேரும் திறமை எங்களுக்கு தான் இருக்கிறது. இந்த மாதிரி அவங்க 2 பேத்துக்கும் அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கு. மற்றவங்க எல்லாம் சேர்த்திக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அது உண்மையிலே நல்ல ஆரோக்கியமானது. ஏன்னா அரசியல் நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தரமான நண்பனும் கிடையாது. அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா, கமல் சார் சொன்ன விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கமல் சார் சொன்ன விஷயம் வந்து, ஒரு நிமிஷம் வந்து கமல் சார் என்ன சொன்னார்னு பார்த்தலாம். கூட்டமெல்லாம் குடும்பம் ஆகிவிடாது, அது கலைந்து விடும். பாத்தீங்களா, அதாவது வந்து நான் வந்து இது ஒரு குடும்பம், கூட்டமெல்லாம் கலைஞ்சு போயிடும், ஆனா குடும்பம் கலையாது அப்படின்னு சொன்னாரு. கூட்டம் கலைஞ்சு போன்னு யார சொல்றாரு? தளபதி தான் சொல்றாரு. வேற யார சொல்லுவாரு? தளபதி தான் வந்து கூட்டமெல்லாம் கலைஞ்சு போயிரும்பா, நீங்க எல்லாம் கூட்டத்தெல்லாம் நம்பாத. ஏன்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் இன்னைக்கு சேரும், நாளைக்கு கலைஞ்சிரும். ஆனா இருந்தாலும் நாங்க வந்து ஒரு குடும்பமா நிக்கிறோம். இந்த குடும்பம் பாரம்பரியமான குடும்பம், 70 வருஷமா இந்த குடும்பம் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு வந்து கூட்ட கும்பல் சேர்ந்துனா அந்த கும்பல்லாம் கூடி கலையிற கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை நோக்கி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு நம்ம அண்ணன் கமலஹாசன். உண்மையிலே வந்து அவரோட நிலைப்பாடு அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெருங்கட்சி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு திமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆலமரம். அதை அழிக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடியவே முடியாது. அது எத்தனையோ கோடாளிகளை போட்டு கோடாளி முன்னையாகி புடி கண்டு போய் கோடாலியே மரத்துக்குள்ள சிக்கனு கதை தான் ஆயிருக்கே தவிர, அந்த மரத்தை வந்து ஒரு சின்ன துரும்ப கூட உங்களால வெட்ட முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எத்தனையோ பேர் வந்து முயற்சி எடுத்துட்டாங்க. ஐயா எம்ஜிஆரே முயற்சி எடுத்தாரு, அப்புறம் வைகோ முயற்சி எடுத்தாரு, அப்புறம் தொடர்ந்து எல்லாருமே முயற்சி எடுத்தாங்க. விஜயகாந்த் முயற்சி எடுத்தாரு, வந்து பாத்தீங்கன்னா கமல் முயற்சி எடுத்தாரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்கியராஜ், டி ராஜேந்திரன், அப்புறம் வந்து கட்சிகள் ஆரம்பிச்ச எல்லாருமே, சிவாஜி கணேசன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த கட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தவங்க எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க திமுக கிட்ட. அது போலதான் இருக்கக்கூடிய நாட்கள்ல என்ன வேணாலும் நடக்கலாம். திமுக வந்து சாதாரண கட்சி கிடையாது, அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை வெட்டணும் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு அந்த ஆலமரத்தை கிட்ட போய் நிழல்ல நின்னுக்கலாம், அல்லது வந்து ஆலமரத்தை விட்டு தூரமா ஓடி போய் நின்னுக்கலாம். ஏன்னா பக்கத்துல நின்னாலும் ஆபத்து, அடியில நின்னாலும் ஆபத்து, தூரமா நின்னாலும் ஆபத்து. ஏன்னா எதிர்த்து நிக்க கூடாது. நீங்க வந்து சமாதானமா போய் நின்னீங்கன்னா ஆலமரம் வந்து வேற நீங்க பின்னிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லா வகையிலும் சேஃப்டியா பார்த்துக்கும் அந்த ஆலமரம். அந்த ஆலமரம் தான் வந்து திமுக. அந்த ஆலமரத்தின் சில விழுதுகள் வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம், ஆனா இருந்தாலும் நிறைய விழுதுகள் வந்து சேர்ந்துருக்கு. இன்னைக்கும் வந்து 11 அமைச்சர் எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவங்க தான். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விதை தான் இங்க வந்து முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுது. அதிமுக வேறு திமுக வேறுன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக சொல்றேன், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. திமுக அப்படிங்கிற ஆலமரத்தை அழிக்கிறதுக்கு இதுவரை எவனுமே பிறக்கல. இன்னைக்குதான் வந்து ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் விஜய் வந்திருக்காரு. அவரும் வந்து 24, 26 கேண்டிடேட்டா நிக்கிறாரு. மே 4ஆம் தேதி எல்லாருடைய சாயமும் வெளுத்துரும். அன்னைக்குதான் வந்து உண்மையான ரிசல்ட் என்னன்னு தெரியும். அதுவரை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.